ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ஏகே தமிழன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது நம்ம சர்வருக்கு புதுசாட்டு ஒரு ஈவெண்ட் அதுக்கு வந்திருக்கு. அந்த ஈவெண்ட் காலமே பார்த்தவங்க பார்த்துருப்பாங்க, பார்க்காதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. M187க்கான ரிங் ஈவெண்ட் தான் வந்திருக்கு. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ஆளில் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மக்கா. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் தான் அதுதான். அதை நீங்கள் வந்துட்டு அப்செட் பண்ணி எப்படியாவது எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் கிடையாது, நம்மளும் ஒரு மோட்டிவேஷனில் ஒரு டாப்அப் பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்தே ஒரு வீடியோ போட முடியும். அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்கா. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு 100K 100 லைக்கும் ஒரு 50 சப்ஸ்கிரைபும் வந்தால் மட்டும் போதும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நான் வந்துட்டு எல்லாமே எடுத்தே வீடியோ போடுவேன். ஓகே, இப்போ நம்ம இதை எடுக்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் கமெண்ட் பண்ணுங்கள், எடுக்கணுமா வேண்டாமான்னு. இப்போ நம்ம எது பெஸ்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ், நம்ம இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு டாப் எடுக்கணும்னா நிறைய டோக்கன்ஸ் தேவைப்படுது. அது மட்டும் இல்லை, டாப்பு கேட்டிங்கன்னா டாப் ஒரு ஆவரேஜான பவர் தான், ரொம்பவே ஆகாவோன்னு அந்த மாதிரி பவர் கிடையாது. ஒரு ஆவரேஜான பவர் தான், ரொம்ப அப்படி அட்ராக்ட் பண்ணுற பவருக்கு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இவா கன்று இருந்துன்னு சொன்னால் இவா கன்று, அதுக்கப்புறம் டாப் இங்கு பெற்று அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் மேக்ஸிமம் இதை ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி காட்டுறது என்னென்னா, நீங்கள் வந்துட்டு மேபி எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் டாப் எடுங்க. நான் சொல்லி காட்டுறது என்னன்னு சொன்னால் உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஏன்னா இந்த ஸ்கின்னோட பவரே வந்துட்டு டபுள் டேமேஜ், சிங்கிள் ரீலோடு இருக்குது. அதனால் ரீலோடுக்கு கொஞ்சம் ஸ்பீடாகவே ஆகும். டேமேஜ் கொஞ்சம் லாங்கில் இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு டேமேஜ் கொடுக்காது. பக்கத்தில் எனிமி இருந்தாங்கன்னு சொன்னால் சூப்பர் அல்டிமேட்டாக டேமேஜ் கொடுக்கும். ஆனால் 300 டோக்கனுக்கு 3000 டைமண்ட் 4000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஒர்த்தே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், மேபி உங்களுக்கு ஒரு லெக்கில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பின்னில் இல்லை செகண்ட் ஸ்பின்னில் கிடச்சுன்னா உங்களுக்கு ஒர்த்து தான். நான் வந்துட்டு இப்போ எக்ஸ்சேஞ்சில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்களா, எக்ஸ்சேஞ்சில் 300 டோக்கன் கொடுத்துருக்காங்க. 300 டோக்கனுக்கு இந்த கன்று ஒர்த்தான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு சொல்கிறது என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கின் வந்துச்சுன்னு சொன்னால் அதை வந்துட்டு ஃபுல்லாகவே பார்த்த அப்புறம் தான் எடுப்பேன். ஏன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடியே ஒரு ஸ்கின் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் எடுக்கவே மாட்டேன். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு யாருக்காச்சும் பிடிச்சிருந்துச்சுன்னா கன் ஸ்கின்னே இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் இந்த ஸ்கின்னை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அல்டிமேட்டாக தரமாக இருக்கும். இந்த ஒரு ஸ்கின்னும் ரொம்பவே பவர் கிடையாது, ரேஞ்ச் இருக்குது, ரேட் ஆஃப் ஃபயரும் இருக்குது. ஆனால் ரீலோடு தான் கொஞ்சம் மைனஸ்ஸு. ஆனால் பார்த்துக்கோங்க, அந்த ரீலோடு மைனஸ் ஆனதுனால தான் நம்மளுக்கு இந்த கன் வந்துட்டு அவ்வளோ பவர் இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப நம்ம இப்போது வந்துட்டு ஒரு ரஷ் பண்ணி ஆடுறோம் அப்போன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ரீலோடு ஸ்பீட் இருக்காது. நீங்கள் வந்துட்டு 2 அடி அடிப்பீங்க, அதுக்கப்புறம் 2 அடி அடித்தப்புறம் அது ரீலோட் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ நம்ம எனிமி வந்துட்டு நம்மளை பட்டையை போட்டு சாத்திட்டு போயிட்டே இருப்பான். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இந்த ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஓரளவுக்கு ஆவரேஜ் தான், ரொம்ப ஓகோ அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இதை வச்சுட்டு ஓரவும் முடியாது. நம்ம மூமெண்ட்ஸ் எப்படியும் எனிமி ரஷ் பண்ணும்போது மூமெண்ட் கொடுத்து தான் நம்ம ஆடி ஆகணும். ஸோ மூமெண்ட் கொடுக்கும்போது நம்ம வந்துட்டு என்ன பண்ணாலும் நம்மளுக்கு மூமெண்ட் கொடுக்க முடியாது. அதே போல் டேமேஜும் இதுக்கு இப்போ M187க்கு டேமேஜும் அந்த அளவுக்கு கிடையாது. லுக் வைஸ் வேணும்னா ஓரளவுக்கு ஓகே, ஒரு 10க்கு ஒரு 5 மார்க் கொடுக்கலாம், அவ்வளோதான். மற்ற மாதிரி இது பெரிய அளவில் ஆகும் அந்த மாதிரி ஸ்கின் ஒன்றும் கிடையாது. ரீலோடு ஸ்பீடாக ரீலோட் ஆகும். ஆனால் வந்துட்டு இவ்வளோ டோக்கனுக்கு இது ஒர்த்தே இல்லை, சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா டீம் கன் கூட இந்த மாதிரி கொடுக்க மாட்டேன், அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லாத பவர் தான் கொடுத்துருக்கான். ஓகே, பாக்கி உள்ள பவரை பார்ப்போம். இது ஓகே, இது அக்யூரசி அந்தளவுக்கு இல்லை, மூமெண்ட் ஸ்பீடு அந்த அளவுக்கு கிடையாது. ஓகே, டீம் கன்னை எடுக்கவே செய்யாதீங்க. யாரும் டோக்கன் இருந்ததுன்னா அதை ரெண்டுமே எடுத்துடாதீங்க. மேபி உங்களுக்கு டோக்கன் இருக்குது, இல்லை எனக்கு எடுத்து கட்டாயம் இந்த கன் ஸ்கின்ல ஏதாச்சும் ஒன்று எடுத்தே ஆகணும்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ரீலோடு இப்போ கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கனால எனிமிக்கு மாறாடி 2 புல்லட்டு சலன்னு ஏறியும். அதுக்கப்புறம் க்ளோவல் கொடுத்துட்டு நீங்கள் ரீலோடு பண்ணிவிட்டு அவனை எனிமியை ரஷ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் வந்து சொல்லிக்கிறது இல்லை, எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு தரமான இந்த கன் ஸ்கின் தான். ஏன்னா நான் சொல்கிறது என்னன்னா,
டபுள் டேமேஜ் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். டபுள் டேமேஜ் இருக்கிறனால எனிமிக்கு சூப்பராகவே அடி விழுவும். ஆனால் வந்துட்டு பெரிய அளவில் எல்லா கன் ஸ்கின்னுமே எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட எவோ இல்லை டாப், அந்த எவோ கன்னில் வந்துட்டு டாப்பும் அதுக்கப்புறம் அந்த டாப் ஸ்கின் இருக்குல்ல எங்கே பெற்று அந்த டாப் இருந்துச்சுன்னா இந்த ஈவெண்ட் சைடே போகாதீங்க. என்கிட்ட ஒன்று ஓனில் இருக்குது, அதனால தான் இந்த பவரை உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். என்கிட்ட ஓனில் தான் இருக்குது. ஆனால் இது எத்தனை டோக்கனில் இருக்குதுன்னு தெரியல. எத்தனை டோக்கன் சொல்லிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் வச்சு யூஸ் பண்ணி விளையாடி இருக்கேன். அல்டிமேட்டாக தான் இருந்து தரமாக இருந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். ஓகே கைஸ், நான் இதை பற்றி எந்த இங்கு பெற்ற கன் ஸ்கின்னு சொல்கிறேன்னு சொன்னால் வாங்க நான் உங்களுக்கு காட்டி தரேன். வெப்பன் எங்கே இருக்குது? வெப்பன் ஷார்ட்கன். இந்த M10 தான் நான் சொல்கிறேன். இந்த M10 வருது, M1887 தான் டபுள் பேரில் தான் சொல்கிறேன். இந்த டபுள் பேரில் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த சைடே போகாதீங்க. இது மேபி ஒரு 1 இயரில் வந்துடும். ஏன்னா இப்போ தான் ரீசெண்ட் டைமில் வந்தது, அதனால் இப்போதைக்கு வராது. இனி 1 இயரில் வந்துடும், திரும்பவும் ரிட்டன் விட்டுருவான் கர்ணாக்காரன். அப்படி அவன் கர்ணாக்காரன் இப்போ ஒரு ஸ்கின்னை விட்டுட்டான்னு சொன்னால் 1 இயருக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டில் அந்த இதை கொண்டு வரும். ஸோ அப்போ வேணாலும் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை என்கிட்ட டைமண்டு இருக்குது ப்ரோ, எனக்கு எடுத்தே ஆகணும்னு சொன்னால் அதை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு விருப்பம் தான். அது நான் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் என்னுடைய ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். அதை நீங்கள் வந்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்தா தான் தெரியும். நான் சொல்கிறது என்னென்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் எந்த வீடியோ இருந்தாலும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு சொல்கிறது புரியும். நீங்கள் வந்துட்டு அதை எடுக்கணும்னு சொன்னால் அந்த 4000 டைமண்ட் 3000 டைமண்ட் போடுறதுக்கு பதிலாக அந்த இதை வந்து டைமண்டை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்தது யுவா வேலெட்டில் அந்த ஸ்கின் வரும், அப்போ நீங்கள் ஸ்பின் பண்ணி எடுத்து அதை 4 போட்டிங்கனாலே தாறுமாறாக அடிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மக்கா. நான் இவ்வளோ தூரம் சொல்கிறதே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வந்துட்டு இனி வரப்போகிற அப்டேட் ஈவெண்ட்டையெல்லாம் டாப் பண்ணி எடுத்து உங்களுக்கு வீடியோவை மேக் பண்ணி போடலாம். ஓகே பாய், லவ் யூ, டேக் கேர்.